ஸ்க்ரூ மிஷின், சார்ஜிங் லைட் இதெல்லாம் சிடிஎஃப் சார்ஜிங் சாக்கெட் வச்சு ஒரு சர்க்யூட்டில் தான் சார்ஜ் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க TP4056 போர்டு யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக சார்ஜ் ஆகணும். ஏன் அதை நான் வைக்கிறதில்லைன்னு சொல்கிறேன். ஒரு பேட்டரி சிடிஎஃப் சர்க்யூட்டோட வச்சுருக்கேன். ஒரு 5 வோல்ட் 1 ஆம்ஸ் அடாப்டர் வச்சுருக்கேன். மல்டிமீட்டர் ஆம்பியர் ரேஞ்சில் வச்சுட்டு பேட்டரியோட பாசிட்டிவை மட்டும் டீசல்ட்ரு பண்ணிவிட்டு ஆம்பியர் மெஷர் பண்ணுறேன். 0.339 ஆம்ஸ் எடுக்குது. இதே மாதிரி TP4056 போர்டில் பார்க்குறப்ப 0.456 ஆம்பியர் எடுக்குது. பேட்டரியில் ஆல்மோஸ்ட் 3.9 வோல்ட் இருக்குது. அப்படியும் TP4056 போர்டு 0.456 ஆம்ஸ் எடுக்குது. ஒருவேளை பேட்டரியில் 3 வோல்ட்டுக்கு கீழே இருந்தால் ஆம்பியர் 1க்கு மேலே எடுக்கும். இந்த போர்டு 1 ஆம்பியர் தான். அப்படி பார்த்தா போர்டு ஹீட் ஆகி ஐசி கம்ப்ளைண்ட் ஆகும். நான் இந்த போர்டு வச்ச எல்லா மிஷினுமே கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இந்த சிடிஎஃப் சர்க்யூட் ஆம்பியர் அதிகமாக எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. டயோட ஆம்ஸ் அதிகம் பண்ணி சர்க்யூட் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்படி சார்ஜிங் சர்க்யூட் வச்சு கொடுத்த எந்த மிஷினும் கம்ப்ளைண்ட் ஆகலை. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச நல்ல மெத்தடாக இருக்குது.